இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எனக்கு எல்லாவித அற்புதம் செய்வா. ஆம் தேவச்சனங்களே, இயேசு கூட வருவார். இந்த நாட்களில் இயேசு உங்க கூட இருக்கிறத பார்ப்பீங்க. பிரேயர் டைம் குடும்பத்தார் புதிதாக யாராகிலும் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்க கூட அவர் வரணும்னு நினைக்கிறார். உங்க கூட நடக்கணும்னு நினைக்கிறார். உங்களோடு இருந்து உங்க கண்கள் மூலமாக பார்க்கணும்னு நினைக்கிறார். உங்க வாய் மூலமா பேசணும்னு நினைக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு மௌனமா இருப்பார் நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள வந்த இயேசு ஆமென் கடல் சீற்றங்களை அடக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் உள்ள பொல்லாத போராட்டங்களை உடைத்தெறிகிறதற்கு உள்ள இருக்கிற இயேசு தாகமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை தேவச்சனங்கள் விட்டு கொடுப்பீங்க? யோவான் சொல்லுகிறார், நான் சிறுகணும் அவர் பெருகணும். தேவச்சனமே, உங்களுக்குள் அவர் பெருகினால், வார்த்தை பெருகினால், உங்களுக்குள் அபிஷேகம் பெருகினால் அவர் வெளிப்படுவார். உங்க கண்களில் இருந்து அவர் வெளிப்படணும். ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் என்ற தேவ மனிதனுடைய கண்கள் மூலமாக ஆவியானவர் வெளிப்பட்டார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் பரிசுத்த ஆவியினால் உற்று பார்த்தார், கண்களில் இருந்து ஆவியானவர் பாய்ந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை இருளின் ராஜ்யத்தில் இருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து உங்களை அவமானப்படுகிறதற்காக அவர் கொண்டு வரவில்லை. உங்களை தேவனுக்காக வெற்றி சிறக்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க கூட இயேசு வரணும்னு நினைக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறார். உங்க மூலமா பலருடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறார். தேவச்சனமே, செங்கடலுக்கு முன்பாக மோசே நிற்கும் பொழுது ஒரு உலர்ந்த கோல் கையில் இருந்தது. அந்த கோலை வச்சு ஆடு மேய்ச்சிருக்கலாம். அந்த கோலுக்குள்ள இவ்வளவு மகிமை இருந்துன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் மோசேனுடைய வாழ்க்கை மாறினது. அந்த உன்னதமான ஆண்டவர் மோசையோடு இருந்தாரு. அவர் கம்பை எடுத்து ஆடுகளை மேய்ச்சிதான் அனுபவம் இருந்துச்சு. ஆனா இந்த முறை கம்பை எடுத்து ஆமென் அந்த செங்கடலை பார்த்து நீட்டும் பொழுது இப்ப ஆடுகள் ஓடவில்லை, செங்கடல் ஓடினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஒன்றுமில்லைன்னு உட்கார்ந்து இருக்கலாம். என் வாழ்க்கையை உடைந்து விட்டது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனா ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வர என் தேவனால் முடியும். இந்த உலகம் வெறுமையா இருந்த பொழுது ஆண்டவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினார். மண்ணில் இருந்து, குப்பையில் இருந்து, டஸ்ட்ல இருந்து, அந்த மண் துகள்ல இருந்து மனிதனை உண்டாக்கினார். ஒன்றும் இல்லாததில் இருந்து தேவனால் உருவாக்க முடியும். நீங்கள் பிரேக்காய் உட்கார்ந்திருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க கூட தான் அவர் வரணுமா? உங்க கூட தான் நடக்க விரும்புகிறார். உங்க கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? இந்த அபிஷேக ஆராதனையில உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு கொடுங்க. உங்களில் இருந்து அவர் வெளிப்படணும். உங்களில் இருந்து அவர் பேசணும். பேதுருடைய நிழலில் அற்புதம் நடந்தது. பவுலுடைய கர்ச்சீஃபை தூக்கி போடுறாங்க, அற்புதம் நடக்குது. பவுலுடைய பெல்ட்ல கூட தேவ வல்லமை இறங்கி இருந்துச்சா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ள வந்த இயேசு உறங்குறதற்காக வரவில்லை, தூங்குகிறதற்காக வரவில்லை. பற்றி எரிகிற அக்கினியாக உங்களில் இருந்து வெளிப்பட இயேசு உங்களுக்குள் வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களில் இருந்து வெளிப்பட விரும்புகிறார். பவுலுக்குள்ள இருந்த இயேசு தூங்கவில்லை, அனல் மூட்டப்பட்டார். வார்த்தை அனல் மூட்டப்பட்டது. பவுலுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஒரு விரியன் பாம்பு கொத்துகிறது சரீரத்தில், ஆனால் விஷம் பவுலுக்குள்ள செயல்படவில்லை. காரணம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதம். விஷத்தை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது. அந்த மகிமை பவுலுக்குள்ள தங்கினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, விஷ பாம்புகளை போல உங்க குடும்பத்தார் உங்களை கொத்தி கொண்டிருக்கிறார்களா? வார்த்தைகளால் உங்களை கொத்தி கொண்டிருக்கிறார்களா? செயல்களினால் கொத்தி கொண்டிருக்கிறார்களா? இந்த இயேசு உங்களில் இருந்து பெருகட்டும். இந்த ஜீவ நதி உங்களில் இருந்து ஓடட்டும். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்களேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே,
எதிரியான சாத்தானை முறியடிப்பே, அந்த எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லலாமே, இயேசு கூட வருவார், என் கூட வருவார், எல்லாவித சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு கூட வருவார். என் சோதனையின் மத்தியில, என் அக்னி ஜுவாலைக்குள்ள, என் சிங்க கவிக்குள்ளாடி, என் ஹாஸ்பிட்டல் அனுபவத்துல, என் வியாதியின் உச்சத்தில், என் கடனின் ஆழத்தில் நான் பார்க்க போறது என் இயேசுவின் வல்லமையை. என் உபத்திரத்தின் ஆழத்தில் நான் பார்க்க போறது என் அப்பாவுடைய கரம். செங்கடல் முன் நின்றது. ஓ, எகிப்தியர்கள் பின் தொடர்ந்து வந்தார்கள். ஓ, இஸ்ரவேலர்கள் பதறினார்கள். உபத்திரவத்தின் ஆழத்தில் 3 பக்கமும் அடைபட்டிருந்தது. பின்னாடி பார்வோன் 4 பக்கமும் அடிபட்ட அந்த சூழ்நிலையில தேவ ஜனமே, அவர்கள் கண்டது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஹalleluya. ரகதரப சந்தரபபபா. செங்கடல் பிளந்தது, முன்னேறினார்கள், வெற்றி வந்தது. ஹalleluya. ரபபப சந்தரபபபா. சொல்லலாமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன், விசுவாச ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறேன், விட போறதில்லை. வாழ்வா சாவா நான் விட போறதில்லை. நான் ஜெயிப்பேன், நான் எழும்புவேன், நான் ஓடுவேன், நான் விட மாட்டேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் சொல்லுங்களேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். ஓ, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், அந்த எதிரியான சாத்தானை. எல்லாரும் சொல்லு, இயேசு கூட வருவா. ஓ, எல்லாவித அற்புதம் செய்வா. நம் இயேசு கூட வருவா, நமக்கு எல்லாவித அற்புதம் செய்வா. ஓ, இயேசு கூட வருவா, எனக்கு எல்லாவித அற்புதம் செய்வா. ஓ, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். ஓ, நொந்து போன, எல்லாரும் சொல்லுங்க, நோய்கள் பேய்கள், நோய்கள், எல்லா பேய்களையும் நோய்களையும் அவர் ஓட்டுவார். எல்லா நோய்கள் ஓடும், எல்லா பேய்கள் ஓடும், எல்லா வியாதிகள் மாற போகிறது, எல்லா பிசாசு முடி அலறுகிறது, இருளின் ஆவிகள் ஓட போகிறது. உங்க குடும்பங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா பேய்களின் வல்லமைகள், எல்லா நோய்களின் வல்லமைகள் இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது தேவ ஜனமே, நீ விடுதலையாகுகிறீங்க, விடுதலையாகுகிறீங்க. உங்கள் எதிர்காலம் திறக்கப்படுகிறது. கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், நமக்கு எல்லாவித சொல்லுங்க. இயேசு இயேசு கூட வந்தா எப்படி இருக்கும்? இயேசு கூட வந்தா எப்படி இருக்கும்? சூழ்நிலை மாறும், போராட்டம் ஓடும், பிசாசு அலர்னது. ஓ, பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உமக்கும் எனக்கும் என்ன? காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை உபத்திரவப்படுத்த வந்தீங்களான்னு அலர்னது இயேசுவின் காலடிகள். பேதுருனுடைய படகில் பட்டபோது, ஓ, பேதுருனுடைய படகுல மீன்கள் வந்தது. ஓ, பேதுருனுடைய படகுல மீன்கள் குவிந்தது. இன்னைக்கு இயேசு உங்க பிசினஸ்ல கால் வைப்பாரு. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுல கால் வைப்பாரு. இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து உங்களை உயர்த்த போகிறாரு. நீங்க விட்டு கொடுத்தா போதும், உங்க கையை பிடிச்சு ஒருத்தர் தூக்குறாரு. பேதுருவை மூங்கி போய் இருக்கிறாயா? ஆழ்ந்து போய் இருக்கிறாரா? ஆண்டவன் கையை பிடித்து தூக்குகிறார். மகனே, மகளே, உன் கையை பிடித்து தூக்குகிறார். விசுவாசத்தோடு வெளியே வா, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பி, விசுவாசத்தோடு துதிக்க ஆரம்பி. ஆமென், 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 ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சொல்லுங்க சொல்லுங்க, வேதனை துன்பம் நீக்கிடுவார். இந்த வரிகளை எல்லாரும்
நூறுக்கணக்கான மக்கள் 1000 பேர் இணைஞ்சு சொல்லுகிறோம், அவர் வேதனையை மாத்துவார், துன்பத்தை மாத்துவார், நீக்குவாரு. அது உங்க வீட்டை விட்டு ஓடுது, சாபம் உங்க வீட்டை விட்டு ஓடுது, பொருளாதார கஷ்டம் உங்க வீட்டை விட்டு ஓடுது. சொல்லுங்க சொல்லுங்க, துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எனக்கு எல்லாவித எல்லாரும் உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லுங்க, நான் பூட்டுகள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், பூட்டுகள் திறக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில நெடுநாள கட்டப்பட்ட பூட்டுகள் திறக்கப்படுகிறது. வாயை திறந்து துதிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமான பூட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். வெற்றிக் கொள்ளுகிற அபிஷேகத்தை என் இயேசு கூட வருவார், எனக்கு எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், உங்க கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம்ம கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். சொல்லுங்க, கடந்துள்ள கஷ்டங்கள் இதையெல்லாம் உங்க வீட்டை விட்டு ஓட போகுது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏன் கடனை, ஏன் கஷ்டமே என் வீட்டை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித இயேசு வந்தா எப்படி இருக்கும்? இயேசு வாராருங்க, உங்களுக்காக வாராரு, உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. உபத்திரத்தின் ஆழத்துல போயிட்டீங்களா? முறுமுறுத்துறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, விட்டு விடாதீருங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அன்று சொல்லுகிறார். எத்தனை நாட்கள் தடைப்பட்டது, அந்த பூட்டுகளை உங்க கையால திறப்பாரு, உங்க கையால திறப்பாரு. அந்த கோலியாத்தை உங்க கையால முடிப்பாரு, அந்த செங்கடலை உங்க கையால திறப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சர்ப்பத்தை உங்க கையால தூக்கி வீசுவீங்க. அந்த விரியன் பாம்பை உங்க காலால மிதிப்பீங்க. இதோ வல்லமை இறங்குகிறது ஒவ்வொரு மேலையும். விசேஷித்த அபிஷேகம், a new anointing, a new power, a new anointing, a new power is coming. வல்லமை இறங்குகிறது, பவர் இறங்குகிறது. பில்லி சூனியங்களை உடைக்கிற ஒரு மகிமையான அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது, எல்லா மந்த நிலைமைகள் மாறுகிறது, எல்லா வியாதிகள் அரெஸ்ட் ஆகுகிறது, எல்லா அல்சர் அரெஸ்ட் ஆகுது, எல்லா சைனஸ் அரெஸ்ட் ஆகுது. தேவையில்லாத வியாதிகளை கர்த்தர் அரெஸ்ட் பண்ணுகிறார், அரெஸ்ட் பண்ணுகிறார். இப்பொழுது அரெஸ்ட் இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் அரெஸ்ட் ஆகுகிறது. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆவியில் பார்க்கிறேன், ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்து கர்த்தர் பூட்டுகள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அது உடைகிறது. அநேகருடைய வருமான தடை உடைகிறது, அநேகருடைய பொருளாதார தடை உடைகிறது. பல ஆண்டுகளாக ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிற, பாஸ் ஆக முடியல. பெற்றுக்கொள் ஒரு அபிஷேகத்தை. You will come like Daniel. தானியேலை போல 10 மடங்கு சிறப்பாக வெளியே வருவீர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல 10 மடங்கு உங்க பிள்ளைகள் ஞானத்துல இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பெறுகிற இந்த அபிஷேக தைலம் உங்க தலைமுறை மேல ஊற்றப்படும், உங்க குடும்பத்தின் மேல ஊற்றப்படும். இது உங்களை அப்படியே கைவிட்டு விட்டு போகாது, அது உங்க தலைமுறையை தூக்கி நிறுத்தும். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி சொல்லுங்க. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம். ஆவியானவர் இடைப்பட்டார், ஆராதனை வேலையில இடைப்பட்டார். அநேகருக்கு விடுதலை வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு கேள்வி, எவ்வளோ ஜெபிக்கிறேனே,
எவ்வளோ நான் ஆராதிக்கிறேனே, இன்னும் வறண்ட பூமியில நடக்கிறேனே, இன்னும் வறண்ட நிலமா இருக்கிறது என் வாழ்க்கை என்று உங்க உள்ளத்துல எழும்பின கேள்வியை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வறண்ட பூமியில நடந்தாலும் அந்த வறண்ட பூமியில ஒரு நீரூற்று இருக்குது. உங்களை கர்த்தர் அந்த வறண்ட இடத்துல வச்சதுக்கு காரணம், தாவீத ஒரு வறண்ட பூமியில வச்சிருந்தாரு. காரணம், அவன் தலை மேல ஒரு குளிர்ந்த எண்ணெய் வந்தது, வறட்சியை மாத்துகிற எண்ணெய் வந்தது. கர்த்தர் இன்னைக்கு அநேகரை வறண்ட பூமியில வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க தலை மேல ஏகப்பட்ட வாக்கு தத்தம், உங்க மேல ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம், ஆனா நீங்க வறண்ட பூமியில இருக்கிறீங்க. காரணம், உங்க மூலமா அந்த வறண்ட பூமி செழிக்க போது. ஆகார் அந்த வறண்ட பூமியில ஆண்டவரை பார்த்தாங்க. அந்த வறண்ட பூமி பிறந்ததுல இருந்து, அந்த பூமி உருவானதுல இருந்து, அந்த வனாந்திரத்துல ஒரு ஊற்று வந்ததே இல்லை. ஆனா ஜெபித்த நேரத்துல, வானத்தை நோக்கி பார்த்த நேரத்துல அந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்டு ஒரு ஊற்று வந்தது. ஆண்டு சொல்லுகிறார், உங்களை வனாந்திரத்துல வச்சதுக்கு காரணம், உங்க மூலமா அந்த வனாந்திரம் செழிக்கும். உங்க மூலமா வறண்டு போன வாழ்க்கை செழிக்கும். உங்க மூலமா வறண்டு போன உங்க குடும்பம் செழிக்கும். உங்க மூலமா உங்க கணவர் செழிப்பாங்க. உங்க மூலமா உங்க மனைவி செழிப்பாங்க. உங்க மூலமா உங்க பெற்றோர் செழிப்பாங்க. உங்க மூலமா உங்க பிள்ளைகள் செழிப்பாங்க. வறண்ட பூமியை நீரூற்றாய் மாற்றுகிறது நீங்க தான். ஏன்னா கர்த்தருடைய ஊற்று உங்க இருதயத்துல கனெக்டா இருக்குது. கர்த்தருடைய ஊற்றை சுமக்கிறவர்களே பாக்கியவான்கள் நீங்க. கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை சுமக்கிறவர்களே, சுற்றிலும் ஆமென் வனாந்தரம் போல இருக்குதா? ஆண்டு சொல்லுகிறார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவா, சமாதான சந்தோஷம் நமக்கு தருவா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அநேகருடைய வாழ்க்கையெல்லாம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அணைந்து போய்விட்டது, தளர்ந்து போய்விட்டோன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் காட்டுகிறார், வாடி போன நெல் கதிர் போல இருக்கிற தரிசனங்களை காட்டுகிறார். உடமஸ்தகர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நெல்லெல்லாம் அப்படியே வாடி போய்விட்டது. ஆண்டு சொல்லுகிறார், ஆமென், நாணல் நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவருடைய கரம் உங்க மேல வருகிறது. எங்க மங்கி போனீங்களோ, எங்க சரிந்து போனீங்களோ, எங்க விழுந்து போனீங்களோ, அதே இடத்துல ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது. நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். ஒரு ஊற்று உங்களில் இருந்து புறப்பட போகிறது. எல்லாரும் அற்பமா என்னாங்க, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமான்னு நினைச்சாங்க. தேவ ஜனமே, உங்க குடும்பத்துல இருந்து ஒரு நன்மை வருமான்னு இன்னைக்கு பலர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதை விடுங்க, நீங்களே யோசித்து கொண்டிருப்பீங்க, எனக்குள் இருந்து ஒரு நன்மை வருமா? அன்று சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராதுன்னு நினைச்சாங்க. கல்லுகள் நிறைஞ்ச பூமியில இருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு நினைச்சாங்க. கல்லு நிறைஞ்ச பாறை நிறைஞ்ச இடத்துல இருந்து ஒரு விளைச்சல் இல்லை, ஒரு அறுவடை இல்லை. இந்த இடத்துல இருந்து என்ன வரும் எதிர்பார்த்த பொழுது உலகத்தை அசைக்கிற ஜீவநதி, உலக இரட்சகர் நாசரேத்திலிருந்து வெளியே வந்தார். அது ஆவிக்குரிய ஊற்று புறப்பட்டு வந்தது. ஒரு காலம் வந்தது, சீசர்கள் எல்லாரும் பிசாசுகளை விரட்டும் பொழுது இயேசு சொன்னார், என் பேரை சொல்லி விரட்டுங்கன்னு சொன்னார், இயேசுவின் நாமத்தில். ஆனால் சீசர்கள் அப்படி விரட்டவில்லை, நசரேனா இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஊர்ல வேதனைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சாக்கு துணி போட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஒட்டஞ்சி போய் கண்ணீரோடு அழுவீங்களோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல ஆமீன் கலங்கி போய் நின்னீங்களோ, எந்த இடத்துல உங்க கண் கலங்கினதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் ஒரு ஊற்று இறங்கி இருக்கிறது. ஊற்ற சுமக்கும் பொழுது கண்ணு கலங்கும், ஊற்ற சுமக்கும் பொழுது உள்ளம் உடையும், ஊற்ற சுமக்கும் பொழுது யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. தேவச்சனவே புரிந்து கொள்ளுங்க, இயேசு சிலுவையில ஊற்ற சுமந்து கொண்டிருந்தார். அநேகருடைய ரட்சிப்பை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர் வீரன் ஆமீன் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த இயேசுவினுடைய விழாவில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான். தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளை எல்லாரும் பிலாத்த போல கையை கழுவி அனுப்பி விடலாம்.
நம்ம உயிர் போயிட்டா போலையான்னு நம்மளை டெஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இவன் இன்னும் இயேசுவை விசுவாசிக்கிறானா இல்லை விசுவாசத்தை விட்டுட்டானான்னு நம்மளை பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஒன்னே ஒன்று இயேசு சொல்றாரு, நீ ஊற்றுக்காக நின்று கொண்டிருக்கிற, நீ ரெகபோத்தை வெட்டி கொண்டு இருக்கிற, அதுல உனக்கு அழிவு வராது, அதுல ஜீவ தண்ணீர் வரும். நீங்க பட்ட நிந்தனைக்கு எங்க முட்டை மடக்குனீங்களோ, எங்க வேதனையில கண்ணீர் சிந்தினீங்களோ, அங்க ஊற்று வந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியாது. ஏற்ற நேரத்தில் அந்த ஊற்று வெடித்து சதறும். ஒரு இடத்துல சிம்சோன் செத்து போகலாமான்னு கதறி கொண்டு இருக்கிறார். ஏன்னா பயங்கரமான வெற்றி வந்து விட்டது. அந்த பயங்கரமான வெற்றி நடுவில் ஒரு தண்ணி தான். அவர் கேட்டார், ஆண்டவரே இவ்வளவு பெரிய வெற்றியை தந்துட்டு நான் சாகலாமா ஆண்டவரே, நான் செத்து பேருவான் போல இருக்குதுன்னு சொல்லும் பொழுது செத்து பேருவான் கலங்கி நின்ன இடத்துல ஊற்று வெடித்தது. ஒரு ஊற்று பறந்து வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் அழிந்து போயிருவேன், என் குடும்பம் முடிஞ்சிரும், நான் எழும்ப முடியாது, எனக்கு டைவர்ஸ் ஆயிரும், இல்லை எனக்கு திருமணம் ஆகாது, எனக்கு கர்ப்பத்தின் கனியே இருக்காதுன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் ஒரு ஊற்றை வெடிக்க பண்ணுவார். ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஊற்று புறப்பட்டு வரும். தாவீதின் குமாரன் கொண்டு வருவார். ஒருவராலும் முடியாததை தாவீதின் குமாரன் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த தாவீதின் குமாரன். ஒருவராலும் திறக்க முடியாததை அவர் திறப்பார். ஒருவராலும் பூட்ட முடியாததை அவர் பூட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவராலும் பூட்ட முடியாத அந்த சாப வியாதிகளை பூட்ட போகிறார். ஒருவராலும் செய்ய முடியாத அற்புதத்தை உங்க வாழ்வில் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே அற்புதங்களை செய்ய தொடங்கிவிட்டார். உங்க வாழ்க்கை மாறக்கூடிய அற்புதங்கள், நீங்க சாட்சியா எழும்ப வேண்டிய அற்புதங்கள், நீங்க ஊழியம் செய்கிற அற்புதங்கள், நீங்கள் தேவனுடைய நன்மைகளை சுமக்கிற அற்புதங்களை கர்த்தர் இப்பொழுதே செய்ய ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து தேவனை விசுவாசிகள் தேவச்சனமே. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒவ்வொரு பேரும் அப்பாவை நோக்கி பாருங்க. உங்க இருதயத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் அப்பா சமூகத்தில் ஜெபத்தில் தெரிவிங்க. உங்க கவலைகளை எல்லாம் சுமந்து தீர்க்கிறபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்க இந்த அருமையான நேரத்தை பயன்படுத்துங்க. எது உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது? உங்க குடும்பத்தை குறித்த பாரமா? உங்க குடும்பத்தில் ரட்சிப்பில்லாத அனுபவமா? உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இல்ல வியாதிகள் உங்களை துரத்துகிறதா? இல்ல ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? தேவ ஜனமே, உங்களுக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் இந்த அருமையான சேனல் மூலமாக, இந்த ஆராதனை மூலமாக அடியார்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை தொட்டால், உங்க ஆவி விடுதலையாகினால், உங்க எல்லையில நீங்க சாட்சியாக மாறுவீங்க. ஒரு எல்லைக்கு ஒரு கிணறு போதும், ஒரு தெருவுக்கு ஒரு கிணறு போதும். தேவ ஜனமே, ஒரு வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு சொல்லுகிறது போல, ஒரு பைப் இருந்தா அந்த வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும். இதே போல ஒரு கிணறு இருந்தா ஒரு ஊருக்கே தண்ணி கிடைக்குது. நீங்க தான் அந்த வற்றாத கிணறு, நீங்க தான் அந்த ஊற்று. அதனால தான் கர்த்தர் உங்களை ஹீல் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களை சில பாடுகள்ல போட்டிருந்தாலும் அவர் உங்களை மறக்கவில்லை. உங்களை குவாலிட்டி பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விலையை கூட்டி கொண்டிருக்கிறார். சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தினுடைய விலை கொடுக்கிறது. சிங்க கவிக்குள் போயிட்டு வந்த தானியேலுடைய விலை கூடினது. ஆமென். கபியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவனுடைய விலை உயர்ந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபத்திரவத்தில் இருந்து வெளியே வருகிற தேவ ஜனத்தினுடைய விலை உயர்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது சொத்திரத்தோடு ஜெபியுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், என் வீட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், என் குடும்பத்தில் ஒரு ஜெபாவி ஊற்றப்படணும். எல்லாரும் ஜெபிக்கலாமே. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க மத்தியில வித்தியாசமான ஜெப குறிப்புகளோடு மக்கள் இருப்பாங்க. எல்லா ஜெப குறிப்புக்கு மேல, எல்லாருடைய கமெண்ட்ஸ் மேல, எல்லாருடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தின் மேல ஒரு அக்கினி இப்பொழுது இறங்குவதாக, ஒரு வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தேவ ஜனமே, அநேக குடும்பங்களுக்கு ஆவியானவர் புதிய ஆடைகளை கொடுக்கிறார், புதிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அழுக்கு ஆடைகளை போட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. சாக்கு வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு இருக்கலாம், நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கழுவுகிறார், உங்களை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த சத்துருனுடைய தந்திரமே, அவன் உங்க வஸ்திரத்தை கரைபடுத்துவான், உங்க ரட்சிப்பை
கரைப்படுத்துவான். உலகத்தான போல மாற வைப்பான். ஆவிக்குரிய எண்ணங்களை திருடி விடுவான். அவன் திருடனும் அவன் ஆமென் கொலைகாரனுமாய் இருக்கிறான். தேவ ஜனமே, வேதத்தில் ஒரு மனிதன் அவன் எருசலேமில் இருந்து எரிகோவை நோக்கி போய் கொண்டிருந்தான். அவன் கல்லர்களுடைய கையில் அகப்பட்ட பொழுது அவன் இழந்தது வஸ்திரம். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்க வஸ்திரத்தை இழந்திருக்கலாம், குற்றுயிராய் அடிபட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஆண்டவருடைய சித்தம் தெரியாமல் கொஞ்ச தூரம் போய் அடி வாங்கியிருப்பீங்க. ஆண்டவருடைய சித்தம் தெரியாமல் போன எத்தனையோ நபர்கள் உண்டு, வாழ்க்கையில் அடி வாங்கினவர்கள் உண்டு. லோத்துவை பாருங்கள், சோதோங்குமாரில் போய் வீட்டில் தங்கியிருந்தாரு. சாஸ்திரிகளை பாருங்கள், அவர்கள் இயேசு ஆமென் இருக்கிற இடத்திற்கு போகும்பொழுது ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த நட்சத்திரத்தை விட்டு அரண்மனையை நோக்கி போனார்கள். இதனால் உண்டானது விபரீதம். அநேக சின்ன பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு காரணமே அந்த சாஸ்திரிகள் அங்க போகாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த சின்ன பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ தேவ ஜனமே, நம்ம தவறான டிசிஷன்ல போய் மாட்டியிருப்போம். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் திடீர்னு ஆகாரின் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி தேவ சித்தத்தை சின்னதாக மீறி வெளியே வந்தாரு. இப்படி நம்ம லைஃப்ல சில நேரம் நம்ம வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு இருக்கும். தேவ சித்தத்தை அறியாமல் எதையாவது செய்து நம்ம மாட்டியிருப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது இருப்பீங்கன்னா, இந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட கரைகள் படிந்த வஸ்திரத்தை இழந்தவங்களை, அந்த வஸ்திரத்தினுடைய மேன்மையை உணராதவங்களை, அந்த வஸ்திரத்தினுடைய மகிமையை உணராமல் போன பொழுது, ஆதாம் ஏவாள் பாருங்க, அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த மகிமையை இழந்தார்கள். நார்மலான உலகத்தான போல மாறினாங்க. அதுக்கப்புறம் வியாதிகள் வர ஆரம்பித்தது. மனு குலத்துல பாவம் ஆளுகை செய்தது. வஸ்திரத்தின் மேன்மை தெரியாமல் போனால் ஆபத்து. இந்த வஸ்திரத்தின் கரைகளை இன்னைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேருடைய வஸ்திரத்தின் கரைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய கரைபடிந்த ஜெப வாழ்க்கை, ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை மாற்றி கொண்டிருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். அநேகருடைய ஜெப வாழ்க்கை எழும்பிக் கொண்டிருக்கிறது. தாவீதின் திறவுகோல் உடையவர். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. விட்டு விடாதீர்கள். நிறைய பேர் ஜெபத்தில் ஆர்வமாக வருவாங்க. ஆமீன். அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போகிற காலத்தில் தான் நம்ம இருப்போம். ஆர்வமாக தொடங்குவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டு சொல்லுகிறார், ஆமீன், நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு அழைக்கப்படவில்லை. விசுவாசத்தில் தரித்திருங்க. ஆமீன். விழித்திருக்கிறவங்க ஆகாரத்தினால் திருப்தி ஆவார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் விழித்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நிறைய பூட்டுகளை ஆண்டு திறக்கிறார். பல ஆண்டுகள் நீங்கள் காணாததை இனிமேல் காண்பீர்கள். தீர்க்கதரிசன வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பல ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில நடக்காதது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் வாழ்க்கையில மாற்றம் வருகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். ஊற்றுகள் புறப்படும். வாழ்க்கையில அபிஷேக ஊற்று புறப்படும். ஆவியானவர் கூட இருக்கிறதை பார்ப்பீர்கள். ஆவியானவர் போதித்து தருவார். சகல சத்தியத்திலே உங்களை போதிக்கிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாம். குடிக்கிற கணவர் இருக்கிறாங்களா? ரட்சிப்பார். ஒரு ரவுடித்தனம் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ரட்சிப்பார். அதை குறித்து கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள். உங்க வீட்டில் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். நல்ல மதிப்பெண்கள். ஒருவேளை படிக்காதவர்களா இருப்பாங்க, அவர்கள் பலவீனப்பட்டு இருப்பாங்க, அடிக்கடி எக்ஸாம் வந்தாலே வியாதியில விழுந்துருவாங்க. தெய்வ ஜனங்களை எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் சோத்திரம் பண்ணலாம். ஆண்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பலவீனமான நபர்களை கர்த்தர் மெடல் எடுக்கிற லெவல்ல, இதை எழுதி வச்சு ஜெபிங்க. மெடல் எடுக்கிற லெவல்ல நான் பார்க்கிறேன். மெடல்ஸ் பார்க்கிறேன். I see medals. I see gold medals. I see the medals are there. கர்த்தர் அநேகருக்கு உயர்வின் மெடல்ஸ் வைத்திருக்கிறதை பார்க்க காட்டுகிறார். உடைக்கப்பட்டது நீங்க தானா? ஒடுக்கப்பட்டது நீங்க தானா? உயர்வை பெறுகிறதும் நீங்க தான். கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை அவர் மறக்கவில்லை. நீங்கள் எதேச்சையாக இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். போவாஸ் இடத்தில் உடைக்கப்பட்ட ரூத்து வாராங்க. அந்த ரூத்து உடைக்கப்பட்ட நிலைமையில வரும் பொழுது போவாஸ் அள்ளி கொடுக்கிறார். அவன் வாழ்க்கை துணையாக மாறுகிறார். அந்த இடத்திற்கே ஓடராக அந்த ரூத்து மாறுகிறாங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த இடத்துல அடிமையின் நுகத்தை போட்டு உங்களை உடைத்தார்களோ கர்த்தர் அவர்களுக்கு மேலாக உங்களை நிறுத்துவார். எந்த இடத்துல கூலிக்கு போய் நின்னீங்களோ, எந்த இடத்துல வருமானத்திற்காக கையை நீட்டினீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை வருமானத்தை கொடுக்கிற லெவல் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை எழுப்புகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகள் எழும்புகிறார்கள், உங்க குடும்பம் எழும்புது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஒரு வித்தை விதைச்சிட்டு ஆமென் அது வளராதுன்னு சொன்னா அது கட்டுக்கதை. வித்தை கரெக்டா பராமரித்து அதை வளர வைத்தால் அது மரமாக வளர்ந்துரும். ஒரு தேங்காய் மரத்தை வைத்துட்டு அது வளராது, அது 5 அடி தான் இருக்குன்னு சொன்னா அது நாளைக்கு 100 அடி வளர்ந்து நிற்கும். யாராலையும் வளர்ச்சியை தடை பண்ண முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்ற வித்தை இருதயத்தில் விதைச்சு கொண்டு அது வளராதுன்னு சொன்னா அது தப்பு, அது வளரும். தேவனுக்காக உபத்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஐயோ அந்த ஜெபக்குறிப்பு ஜெபிக்கல, இந்த ஜெபக்குறிப்பு ஜெபிக்கல அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்காக இயேசு உங்க கூட வருவார். கோர்ட்டு கேஸ் அலையறீங்களா, இயேசு உங்களுக்காக வருவார். டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்குதா, ஜெபிங்க. கர்த்தர் யுத்தத்துல வெற்றியை தருவார். உங்க வீட்டுக்கு முன்னாடி மதில கட்டி வச்சிருக்காங்களா, ஜெபிங்க. எரிகோவை தகர்த்தவர் உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை அந்த எல்லையில இல்லாதபடி ஆக்குவார். தேவ ஜனமே, சண்டை போடுகிறது நம்மளுடைய அழகல்ல, வாக்குவாதம் பண்றது நம்மளுடைய அழகல்ல. நமக்கு தெரிந்ததெல்லாம் உன்னதமானவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்க கர்த்தர் அழைக்கிறார். அருமையான நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு பேருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. கர்த்தர் அநேகருக்கு நன்மையை ஆமென் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டை தேடி நன்மை வருகிறது. ஓ அன்னைக்கு சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு தாவீதுனுடைய வீட்டுக்கு வந்தார். இதே போல சில நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. ஆவியானவர் உங்களை தேடி வருகிறார். தேவ மனிதர்கள் மூலமாக வருகிறார். நற்செய்தி மூலமாக வருகிறார். ஓ ராதா ராபா ஷதா ராபா பாபா பாபா. தாவீது அவன் கிண்ணறத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆடுகள் தான் அதை கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு நாள் வந்தது, ஆடுகள் மத்தியில் இருந்தவனை அரசனுக்கு முன்னாடி வாசிக்க வைத்தார். இன்னைக்கு சிலருக்கு உயர்ந்த இடத்திலிருந்து அழைப்பு வருகிறது, அழைப்பு வருகிறது. ஆயத்தப்படுங்கள், உங்க அழைப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நம்ம செய்கிறதை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நமக்காக ஒன்று கூட மீதம் வைக்காம எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நம்மளோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வார்த்தை உண்டு. நாம் என்ன செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்வோம், உண்மையோடு செய்வோம், கர்த்தருக்காக செய்வோம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்ய போறோம். தேவ ஜனமே, இங்க ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். அவர் செய்கிறத செய்துட்டே இருந்தாரு, கர்த்தர் செய்கிறத செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்கிறத நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் அவருடைய பாகத்தை செய்வார். We do our part and God do his part. There are 2 parts in success. நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியில் 2 பகுதி உண்டு. நம்ம செய்கிறத செய்யணும், கர்த்தர் செய்கிறத அவர் செய்வார். ஒரு நாணயத்திற்கு, ஒரு துட்டுக்கு 2 பகுதி இருக்குது. அதே போல தேவ ஜனமே, நம்மளுடைய லைஃப்ல 2 பகுதி இருக்குது. இன்னைக்கு வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். 1 சாமுவேல் 16:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உங்க வழிகள்ல குறுக்கிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்கிறதை செய்து கொண்டிருந்தா, நீங்க ஒழுங்காக துதித்து கொண்டே இருந்தா, நீங்க முறுமுறுக்காம, உலகத்தை பார்க்காம, உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களை பார்க்காம, உங்களை நிந்தித்து பேசுகிறவங்களை பார்க்காம, நீங்க தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், நீங்க தேவனை மட்டுமே பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், உங்க வழியில் ஒருத்தர் குறுக்கிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
தேவன் உங்க வழியில் குறுக்கிடுவார். ஓ பவுலுக்காக, ஓ அந்த சவுல் என்ற பவுலை தடுத்து நிறுத்த தெய்வம் குறுக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களுக்காக இன்னைக்கு குறுக்கிட போகிறார். நீங்க எல்லாரையும் சந்தித்து போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் ஏமாற்றுகிறவர் போல இருக்கலாம். ஒவ்வொரு பேர்கிட்ட உதவியை நாடி இருப்பீங்க. சகோதரி எனக்கு ஒரு உதவி செய்யுமா, சகோதரா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அநேகர் உங்களுக்கு கைவிரித்திருப்பாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லி கொண்டு உங்க வாழ்க்கை பயணத்துல போகும் பொழுது ஒருத்தர் உங்களை நோக்கி வந்திருக்கிறார், குறுக்கிடுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீது வருகிற வரைக்கும் நான் சாப்பிடுவதில்லை என்று புடிவாதத்தோடு அங்க இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் வராத வரைக்கும் சிலர் சாப்பிடாம இருப்பாங்க, சிலர் தூங்காம இருப்பாங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா சிலருடைய தூக்கத்துல கை வைப்பார். சிலருக்கு தூக்கம் கெட்டு போகும், சிலருக்கு சாப்பிட மனசு இருக்காது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? நீங்க நினைச்சது நடக்கலன்னா சில நேரம் நீங்க சாப்பிட்றதே உள்ள போவாது. ஏதோ சாப்பிடணும்னு சாப்பிடுவீங்க, ஆனால் மனசார சாப்பிட்ட நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் சில நேரம் வீட்டில் சண்டைனா நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பிட்டுக்கிற சாப்பாடு வேதனையோடு முழுங்குவோம். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றவங்களுக்கு தெரியும். இந்த அனுபவம் தான் சாமுவேலுக்கு வந்தது. என்னால் என்ன செய்ய முடியாது. வாசிக்கலாம் இருக்கக்கூட இந்த வசனத்தை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். எல்லார காட்டிலும் சின்னவன் என்று நினைக்கப்பட்ட ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் அரசர் மாளிகையில வேலை செய்யும் பொழுது ஒருத்தன் மட்டும் இருக்கிறான். அவன் எங்க வீட்டில் உள்ள பாக்கி வேலைகளையும், அவன் வேண்டாத வேலைகளையும், அவன் ஆடுகள் மேய்க்கிற வேலைகளையும் ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அவன் காட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இந்த காட்டில் இருக்கிறவனுக்கு டிமாண்டு வந்துட்டு சில நேரம் இந்த முருங்கைக்காக்கு நம்ம ஊர்ல விலை கூடிரும், தேங்காவுக்கு விலை கூடிரும். ஆனா இங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு விலை கூடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு விலை கூடும். இந்த உலகத்துல இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க இருக்கலாம், அரசாட்சியில் உள்ளவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கிறது. ஆனா ஒன்றும் இல்லாத உடைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன விலை இருக்கிறது? இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விலை, கர்த்தர் கொடுத்த விலை. அந்த விலைக்கு டிமாண்ட் வர போகிறது. தாவீது ஆடு மேய்ச்சா, அவருக்கு டிமாண்ட் வந்துச்சு. டிமாண்ட்னா ஆமென், விலை கொடுத்து வாங்குவாங்க அவங்கள. இப்போ ஒரு தீர்க்கதரிசி டிமாண்ட் பண்றாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு தேவ மனிதர் தான் சாமுவேல். அவர் சொல்றாரு, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் என் உள்ளம் தூங்காது, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள சாப்பாடு இறங்காது. ஏன்னா நான் சாப்பிட்றதுக்காக வரல, நான் தேவ சித்தத்தை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். அந்த சித்தத்தை செய்யாம நான் கையை நனைச்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. நான் கொண்டாடுறதுக்கு வரல, கொண்டாடினா நான் வீட்டிலே கொண்டாடிடுவேன். நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஐ கேம் வித் ராயல் பர்பஸ். ஒரு ராஜரீக திட்டத்தோடு வந்திருக்கிறேன், ஒரு தெய்வீக திட்டத்தோடு வந்திருக்கிறேன். எங்கேயோ ஒரு நபர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமான நபர் இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கிறாங்க. ஆம் தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தாவீது. தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். யோசித்து பாருங்க தேவச்சனமே, எவ்வளவு காசு இறக்கினாலும் அது பெரிய கிரையன்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுகிறது அது பயங்கரமான கிரையம். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன தேவச்சனமே, அது தன்னுடைய சாப்பாடு அடகு வைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனுஷன் கொட்டிய பசியில் இருக்கும் பொழுது எத்தனை கோடியனாலும் கொடுத்து சாப்பாடு வாங்கிடுவான். நம்ம ஊரில் பஞ்சம் வருதுன்னு வைங்களேன், பல நாள் சாப்பிடல, வீடு உலகம் எல்லாம் தண்ணியில் நிரம்பிட்டுன்னு வைங்களேன். இப்போ ஒரு துண்டு பிரெட்டு 1 கோடி ரூபான்னு சொன்னால் பணக்காரங்க எல்லாரும் கோடி ரூபா கொடுத்து ஒரு பிரெட்டு வாங்க ரெடி ஆயிடுவாங்க. காரணம், பணத்தை காட்டிலும் பசி கொடுமையானது.
ஆமீன். இந்த பசியை கரையமா வைத்து சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க ரேட்டு கூடுது. இந்த உலகத்துல தங்கத்துக்கு ரேட்டு கூடுச்சோ இல்லையோ, தேவ பிள்ளையினுடைய ரேட்டு கூடும். நீங்க தேவனை ஆராதிக்கிறவங்க, உங்களை கத்தர் முத்திர மோதிரமா வைப்பாரு. உலகம் உங்களை தூக்கி போட்டுச்சு, கத்தர் தூக்கி அவருடைய விரல்ல வச்சிருக்கிறார் முத்திர மோதிரமா. உங்களை வச்சு நான் சீல் பண்ணுவாரு. நீங்க சொல்லும் பொழுது நடக்கும். எலியா ஜெபித்தாரு, வானம் அடைக்கப்பட்டுச்சு. எலியா ஜெபித்தாரு, வானம் திறக்கப்பட்டுச்சு. ரெண்டுமே எலியாவின் ஜெபத்துல நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை முத்திர மோதிரமா மாத்தணும்னு நினைக்கிறார். அதனால உங்க டிமாண்ட் கூடுது, உங்க ரேட்டு கூடுது. உங்களை அற்பமா நினைச்சவங்க உங்க கிட்ட வருவாங்க. தாவீதுனுடைய விலை உயர்ந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தரோடு இருந்த அந்த உறவு. செய்கிறதை செய்து கொண்டே இருந்தார். செய்கிறதை செய்து கொண்டே இருங்க. கடைக்கு போறீங்களா, போய்கொண்டே இருங்க. வேலை செய்கிறீங்களா, செய்யுங்க. கர்த்தர் குறுக்கிடுவார், கர்த்தரே மாற்றுவார், கர்த்தரே வருமானத்தில் உயர்த்துவார், கர்த்தரே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தரே பெரிய இடங்கள்ல கொண்டு போவார். சிறியவன புழுதியிலிருந்து உயர்த்துகிறது கர்த்தர், எந்த மனிதனும் அல்ல. மொர்தெகாயை பாருங்கள், செய்கிறதை செய்து கொண்டே இருந்தார். ராஜா அவருடைய தூக்கம் கெட்டு போனது. ராஜாவுடைய தூக்கம் கெட்டு போன பொழுது அவர் தூங்கி கொண்டு, அந்த தூக்கம் கெட்டதுனால ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த புக்குக்குள்ள யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு பிரதிபலன்கள் கொடுத்தார்களா இல்லையா என்ற புத்தகத்தை வாசிக்கிறதற்கு ராஜா சொல்லும் பொழுது அங்க ஒரு மனிதன் இருக்கிறான். அவர்தான் மறக்கப்பட்ட மனிதன், மொர்தெகாய், மறக்கப்பட்டவன். இந்த இடத்துல யாராவது இந்த சத்தத்தை மறக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற காலம் வருகிறது, நேரம் வருகிறது. கர்த்தர் மட்டும் உங்களை நினைவு கூர்ந்தார்னா எல்லாருடைய தூக்கம் கெட்டு போகும். எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் கடனோடு தேவையோடு அமெரிக்கா தேசத்துல கையேந்தி கொண்டிருக்கும் பொழுது எங்கேயோ இருந்த ஒரு நபர், அந்த அமெரிக்கா தேசத்துல எங்கேயோ தூரத்துல 400 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்த நபருடைய தூக்கம் கெட்டு போனது. அவர் அதிகாலையில் ஃபோன் பண்ணி, இப்படி எனக்கு நைட்டு தூக்கம் கெட்டு போச்சு, உங்கள் மகனுடைய நினைவு தான் வந்துச்சு, என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொன்னார், ஐயா, அமெரிக்கா தேசத்தில் 28 வயசுள்ள என்னுடைய மகன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். அவனுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சாச்சு. இவ்வளவும் எங்களுக்கு இன்சூரன்ஸில், கம்பெனியுடைய இன்சூரன்ஸில் கிளைம் ஆகிட்டு, இப்போ அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் பாலிசி முடியுது, இப்போ 7 லட்சம் ரூபா நாங்கள் தான் கட்டணும். அவர் சொன்னார், உங்களுக்கு எத்தனை லட்சம் தேவையோ நான் அதை தாரேன். ஏன்னா நேத்தைக்கு என் தூக்கம் கெட்டு போச்சு, உங்க நினைவை நான் நினைக்கல, கர்த்தர் கொடுத்தார். யாக்கோப லாபான் துரத்தி கொண்டே வருகிறார். துரத்தி கொண்டு வரும்பொழுது தேவ ஜனமே, கர்த்தர் லாபானுடைய சொப்பனத்தில் பேசினார். கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நமக்காக பேசுவார். சிலருடைய தூக்கம் கெட்டு போகும். உங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும், உங்களை உயர்த்துகிற வரைக்கும் சிலருடைய தூக்கம் கெட்டு போகும். சவுல் என்ற ஒரு மனிதர் ராஜா இருந்தார். அவருடைய தூக்கம் கெட்டு போனது. காரணம், ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தவனை அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வரணும். கோலியாத்தை வெட்டினது ஓகே தான், இப்போ கோலியாத்தெல்லாம் விஷயம் இல்லை. இப்போ இவன் அரண்மனைக்கு உள்ள வரணும். இவன் அரண்மனைக்கு உள்ள வந்து ராஜாவுடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு ராஜா உட்கார போற இடத்துல இந்த தாவீது உட்காரணும். அப்ப அந்த இடத்தை பத்தி தெரியணும் அல்லவா? அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்தை கலைத்து உங்களை உயர்த்த முடியும் தேவனால். உங்களை யார் நிந்திக்கிறாங்களோ அவங்க மத்தியில் உங்களை உயர்த்த முடியும். தேவன் அதை செய்வா. இது தேவனுடைய ஆசை. உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்குதுன்னா தேவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ராஜாதி ராஜா தாவீதை உயர்த்தினார். தாவீதை உயர்ந்த இடங்கள்ல உட்கார வைத்தார். தாவீதை அரசாட்சியில் கொண்டு வந்தார். காரணம், தேவனை தேடிக்கொண்டிருந்தார், செய்கிறதை செய்து கொண்டிருந்தார். நாம் செய்கிறதை நாம் செய்வோம், கர்த்தர் செய்கிறதை அவர் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில 2 பகுதி உண்டு. நம்ம செய்கிறதை செய்யாம சண்டை போட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு நல்ல செபிக்க வேண்டிய நம்ம 5 வருஷம் புலம்பிக் கொண்டே இருந்தோம்னா கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. சிலரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி உலகத்தில் உள்ள காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணி துதித்து கொண்டே இருங்க. உபத்திரம் வருதா, ஏசுறாங்களா, ஒதுக்குறாங்களா, சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஏன்னா உங்களை உயர்த்த போகிறது கர்த்தர். தேவ ஜனங்களை, எந்த இடத்துல நீங்கள் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொரு பேரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க எழும்புவீர்கள், நீங்க சாதிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்க கண்கள் காணும், உங்க காதுகள் கேட்கும், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டாது. எல்லாரும் ஜெபிக்கலாமே. ஹalleluya, thank you holy spirit. இந்த அருமையான ஜெபத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் பங்கேற்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு வேரையும் ஆவியானவர் ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், ஆவியானவர் பேசட்டும், ஆவியானவர் நடத்தட்டும், வார்த்தை அவர்களுக்கு வெளிச்சமாக மாறட்டும். துஷ்டன் எய்கிற எல்லா அம்புகளும் சிதறடிக்கப்பட்டு போகட்டும், வியாதியின் வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும், பிசாசின் வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல இவர்களும் விருத்தி அடையட்டும். அப்பா, எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருக நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, அதிகாலை 5 மணியில் நம்முடைய அதிகாலை ஜெபங்கள் உண்டு. தேவ ஜனங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதவர்கள் வருகிற நாட்களில் இந்த வசனங்களை கேளுங்க. ஒரு ½ ஜெபத்தை உருவாக்குங்க. ஆமீன். 1 hour ஜெபம் பண்ண பழகுங்க. ஆமீன். ஜெபிக்கிறவர்கள் இந்த வசனங்களை கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். அது நம்மளுடைய ப்ரேயர் டைமில் வராது. அந்த அருமையான ஆவிக்குரிய சத்தியங்கள் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வரும். கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க்கில் உங்களுக்கு என்ன செய்யப்படும், யூடியூபினுடைய வீடியோ லிங்க் கொடுக்கப்படும். நாளைக்கு 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.